முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விவசாயி அல்ல விஷவாயு என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கௌதம சிகாமணியை ஆதரித்து விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மு.க.ஸ்டாலின் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் மாநிலத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி கவிழ்க்கப்பட வேண்டிய நிலை உறுதியாக வரவுள்ளதாக கூறினார். மத்தியில் ராகுல் காந்தி பிரதமராக பதவியேற்கும் பொழுது ஒரே நொடியில் தமிழகத்தில் உள்ள ஆட்சி தூக்கி எறியப்படும் என்று ஸ்டாலின் கூறினார். மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு நாம் விரும்புகிற, நாம் எண்ணுகிற, எதிர்பார்த்து காத்திருக்கிற இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அங்கே பிரதமராக உட்காருகிற நேரத்தில் ஒரு மாதம் அல்ல, ஒரே நொடியில தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய இந்த ஆட்சி தூக்கி எறியப்படும் என்பது உறுதி. ஆக அந்த நிலையிலேதான் இந்த தேர்தலை நாம் சந்திக்கவிருக்கிறோம். மோடியும் எடப்பாடியும் இனி ஒரு நாள் கூட பதவியிலே தொடர்வதற்கான எந்தவித அருகதையோ எந்தவித யோகியதையும் இல்லாதவர்களாக இன்றைக்கு அவர்கள் அந்த பொறுப்பில் இருக்கிறார்கள். வன்னியர்களுக்கு திமுக என்ன செய்தது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்புவதாகவும், வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீட்டை தந்ததே திமுக தான் என்று ராமதாஸை மனதார பாராட்டியிருப்பதாகவும் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டார். விவசாயி என்று கூறிக்கொள்ளும் எடப்பாடி பழனிசாமி விவசாயி அல்ல என்றும் அவர் விஷவாயு என்றும் மு.க.ஸ்டாலின் விமர்சித்தார். எடப்பாடி பழனிசாமி இப்ப எங்க போனாலும் நான் ஒரு விவசாயி அப்படிங்கிறார். இந்த விவசாயி நாட்டை ஆள்வது ஸ்டாலினுக்கு பிடிக்கல. விவசாயி நாட்டை ஆளலாம். அப்படி விவசாயி நாட்டை ஆளுகிறப்போ ஸ்டாலின் மனப்பூர்வமாக அதை வரவேற்பான், அதை ஆதரிப்பான். ஆனால் விஷவாயு இந்த நாட்டை ஆளக்கூடாது. எடப்பாடி விவசாயி அல்ல, அவர் ஒரு விவசாயி என்று சொல்வதற்கு அவருக்கு அருகதை கிடையாது. அவர் விவசாயி அல்ல, அவர் விஷவாயு. திமுகவில் வாரிசுகள் என்ற அடிப்படையில் அல்லாமல் தகுதி அடிப்படையிலேயே வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக மு.க.ஸ்டாலின் விளக்கமளித்தார்.